சில நேரத்தில் நம்ம டீல் பண்ற நேரத்தில் எப்படி டீல் பண்ணுவோம் தெரியுமா? பலகீனமா அந்த பதட்டத்தில் உள்ளவன் வருவான், அவனுக்கு ஒரு கொஞ்சம் அதாவது அரிசி தேவையா இருக்கும், ஒரு 10,000 தேவையா இருக்கும், அவனை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நிழல் வச்சு டீல் பண்றது. அந்த சஹாபாக்களை பார்த்தீங்களா? சஹாபாக்கள் எவ்வளவு வறுமையில் இருந்திருக்கிறாங்க, நீங்க போய் இப்படி இருக்கிறீங்களே என்று அவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துக்கு கொண்டு போறது. இது பிழை என்பதை ரசூலுல்லாஹ் இந்த செய்தியில காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கொடுப்பதற்கு காரணம் அவங்களுடைய பதட்டம் தெரியும் எனக்கு. வ அகிலு அக்வாமன் இலல்லாஹ், சில மனிதர்களை நான் அல்லாஹ்வின் பக்கம் விட்டு விடுகிறேன். என்ன தெரியுமா? லிமா ஜஅலல்லாஹு ஃபீ குலூபிஹிம் மினல் கினா, அல்லாஹ் அவர்களது உள்ளத்திலே ஏற்படுத்தி இருக்கக்கூடிய திருப்தியின் காரணமாக. அப்படிப்பட்ட போதும் என்ற மனப்பான்மை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அவங்கள ரசூலுல்லாஹ் பாராட்டுறாங்க, இவங்கள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்க குறைக்கல. பாத்தீங்களா அம்ர் இப்னு தக்லிப அவர் எப்படி இருக்கிறார், அது மாதிரி நீங்களே இருக்கணும், உங்களுக்கு இன்னைக்கு இல்ல போங்கன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, சொல்லவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானிய பலகீனமானவர்களுக்கு அந்த கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுத்துறாங்க. அவங்களோட உள்ளத்தை அதன் மூலம் பதட்டத்தை குறைக்கிறாங்க. யாரெல்லாம் இறையச்சத்தோடு நல்ல முறையில் இருக்கிறாங்களோ அவங்கள அல்லாஹ்வின் பக்கம் விட்டு விடுகிறார்கள், அவங்கள பாராட்டுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நடைமுறை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, மின்ஹும் அம்ர் இப்னு தக்லிப், அவர்கள உள்ள ஒருவர் தான் அம்ர் இப்னு தக்லிப் என்ற நபி தோழர். என்ன மன திருப்தியாக இருந்தவருக்கு அவர் உதாரணம் என்றாங்க. அம்ர் இப்னு தக்லிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உலகமும் அதில் உள்ளது எனக்கு கிடைத்திருந்தாலும் கூட இந்த வார்த்தைக்கு ஈக்குவலாக பெருமதியான ஒன்று எனக்கு கிடைச்சிருக்காது. அப்படி ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னாங்க. அல்லாஹு தஆலா இவருடைய உள்ளத்திலே திருப்தியை கினாவை ஏற்படுத்தி விட்டான்னு சொன்னாங்களே, இதுக்கு உலகத்தையே ரசூலுல்லாஹ் எனக்கு தந்திருந்தா கூட அது என்ன செய்யாது, ஈக்குவலாக இருக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை அம்ர் இப்னு தக்லிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். நடத்த பார்க்கிறோம். இது மிக முக்கியமான ஒரு நிர்வாகம். நமக்கு முன்னால ஈமானிய பலகீனமானவர்களோடு எப்படி நடக்க வேண்டும் என்ற அறிவு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். கொடுக்க உலக ஹக்க ஈமானிய பலகீனத்தை வச்சு என்ன செய்யக்கூடாது, நம்ம தடுத்து விடக்கூடாது. அவங்கள கொண்டு போய் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பொறுமைக்கு என்ன செய்யக்கூடாது, ஒப்பிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, அதை செய்யவில்லை என்பதை நம்ம பார்க்கிறோம்.